இது ஒரு ராட்சசன். இந்த பையன் ஆக்சுவலி தாத்தாவா நடிச்சது யார செட்ல போட்டேன்னா பிரின்சிபல் சார் தான். நான் முதல்ல ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் ஷாட் அவரை தான் வச்சிருந்தேன். ஒரு பக்கத்துல அவர் கூட இவரை நடிக்க மாட்டேங்க, நான் பயப்படுறான். ஏன்னா நாளைக்கு ஃபெயில் ஆக்கிடக்கூடாதுங்கிற பயம் அவருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஷாட்டை பண்ணும்போது தம்பி வந்தார். அவன் 2-3 ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா அவன் தனியா நான் பார்த்தா கூட இப்படியே தான் போனான். அவன் இப்படியே கிரவுண்ட் நடக்கிறத பார்த்தவனே நான் நினைச்சிட்டேன் மல்லி வின் பண்ணிருந்தேன். அந்த கேரக்டரை உள் வாங்கி இவ்வளவு நாள் அப்படிதான் இருந்திருக்கான். நான் 7th படிக்கிறேன். எல்லா டீச்சர்ஸும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம். டவல் கூட மஞ்சள் பைய கீழே இறக்கவே இல்லை. நான் பேசுற வரைக்கும் அவனுக்கே தெரியாது அவன் ஒரு விவசாயியா நான் கொண்டு வர போறேன்னு. நேற்றுக்கு தான் ஸ்பாட்ல டீச்சர்ஸ் கேட்டாங்க அது என்ன பேச போறீங்க ஆடியன்ஸ்ட பார்த்துப்போம் அப்படின்னு. அவன் தண்ணி குடிக்கும் போது கூட ஒரு ஆட்டம் இருக்கும் கையில், இந்த ஷேக் ஆகும். இளநீ இறக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த குழந்தையுடைய திறமையை ஐடென்டிஃபை பண்ணி நாளைக்கு பெருசா வரதுக்கு பள்ளி ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கணும். பாடம்ங்கிறது எக்ஸாமினேஷன் இஸ் ஒன் ஆஃப் த டூல், நாட் த ஒன்லி டூல் டு ஜட்ஜ் எ சைல்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வாட் படப்பை இஸ் டூ. தட்ஸ் வாட் படப்பை இஸ் டூ. உங்க அம்மா வந்திருக்காங்க, மேம் வாங்க, வாழ்த்துக்கள். பையனை அனுப்பினதுக்கு, நல்ல விஷயத்துக்காக, ஒரு நல்ல செய்தி கொடுக்கறதுக்காக நம்ம தாயார் வந்திருக்காங்க. ரொம்ப நாளாக சொன்னால் மத்தியானம் எங்கள் அப்பா வராது. பாருங்க, காலையில் அம்மா பார்த்தாச்சு, மத்தியானம் அப்பா வராதுன்னு சொல்கிறான் பையன். நல்ல விஷயத்துக்கு நல்ல செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு ஒரு நாள் தங்கிட்டு போகலான்னு அந்த பாரதிபுரத்தை போக மனமில்லாமல் ஆக்கியிருக்கு. முதியோர்களும் உச்சங்களும் இல்லாத வீடுகளும் சிட்டுக்குருவிகள் தங்குவதில்லை. அதான் உண்மை. வாழ்நாளில் ஒரு நாளாவது வாரத்தில் ஒரு நாளாவது தாத்தா பாட்டிகிட்ட பேசணும். அது கிடைக்காது. அதை வெளியுறவுக்கான கான்செப்ட் தான் இது போட்டிருந்தோம். தேங்க்யூ ஸோ மச்.